நமது சாய் சுரேஷ் சொன்னது போல் ஒரு கண்டன கூட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும் அல்லாமல் அகில இந்திய அளவிலே வாழ்கின்ற ஓபிசி என்று அழைக்கப்படுகின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களும், பட்டியலின மக்கள், தலித் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே கடந்த மாதம் நமது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காங்கிரஸ் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், நான் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய ரிசர்வேஷனை ரத்து செய்வேன். ஐ வில் கோட், he stated that he would remove the reservation என்று சொல்லியிருக்கிறதை கண்டிக்கின்ற வகையிலே இந்த பிரஸ் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த கண்டன கூட்டத்தை நேற்று நடத்துவதாக கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தமிழக காவல்துறை, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. அதற்கும் எங்களுடைய கண்டனத்தை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துக் கொள்கிறது என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக ராகுல் காந்தி மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தியும் பேசியிருக்கிறார். அவருடைய கொள்ளுத்தாத்தா மறைந்த முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு எதிராக பல்வேறு கட்டங்களிலே அவர்கள் பணியாற்றியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் தி டைனமிக் லீடர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற பிஜேபி கவர்மெண்ட் 2017ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது 2014. ஆனால் 2017ஆம் ஆண்டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் என்பதற்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது பிஜேபி சர்க்கார். அதே போல் 2019 ரிசர்வேஷன்ஸ் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், முற்பட்ட சமுதாயத்திலும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் ரிசர்வேஷன் 10% ஒதுக்கியது மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய சர்க்கார், அதாவது இடபிள்யூஎஸ் என்று சொல்வார்கள். பிறகு 2019 எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு கிடைக்கின்ற பிரிவிலேஜ் உரிமைகளும் ரத்து செய்ய காலாவதி ஆகின்ற சூழ்நிலையில் எந்த சமூகத்திற்கு எதிரான ஆட்சி என்று எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் மக்களிடம் தவறான ஃபால்ஸ் புரொபகண்டா செய்து கொண்டிருந்த நிலையில் பிஜேபி கவர்மெண்ட் அனதர் 10 ஆண்டுகளுக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகும் என்று ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்தது மோடியினுடைய அரசாங்கம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜீவ் காந்தி அவர்கள் மார்ச் 3, 1985ஆம் ஆண்டு வி சுட் நாட் என்கரேஜ் தி ஃபூல்ஸ் த்ரூ ரிசர்வேஷன் என்று தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் முட்டாள்கள், ஃபூல்ஸ் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நேருக்கு பிறகு இந்திரா காந்தி காலத்திலையும் சரி, நேரு காலத்திலையும் சரி, ராஜீவ் காந்தி காலத்திலையும் சரி, ராகுல் காந்தி காலத்திலையும் சரி, இது போன்று இந்த இரு சமுதாயங்களுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தி ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் போய் சொன்ன பொழுது, எனது சமுதாய மக்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சமூக நிலையிலும் ஆன் பார் வித் அதர் கம்யூனிட்டி எப்பொழுது முன்னுக்கு வருகிறார்களோ அப்பொழுதுதான் முழு சுதந்திரம் என்று நான் கருதுகிறேன் என்று அதை அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து தந்த அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் 330 மக்களவையில், அதாவது பார்லிமெண்ட்டில், பட்டியல் இனம் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க லோக்சபாவுக்கு உரிமையை தந்திருக்கிறார்கள். 332வது பிரிவின்படி மாநில சட்டமன்றங்களுக்கும், குறிப்பாக
இப்பொழுது நம்ம தமிழகத்தில் வன்னியர் சமுதாயத்திற்கு என்று ஒரு ரிசர்வேஷன், பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு என்று ரிசர்வேஷன், அந்த உரிமையை வழங்கியது அரசியலமைப்பு சட்டம் 332. அரசியலமைப்பு சட்டம் 335 பிரிவுப்படி வேலைவாய்ப்பு தேசிய மற்றும் மாநில அளவில் கூட இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், இது எல்லாம் நான் ஏன் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், அரசியல் அமைப்பினுடைய நெறிமுறைகளுக்கு எதிராக 57 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இந்த சமுதாயத்திற்கு எதிராகவே செயல்பட்டது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது 70 ஆண்டு காலம் ஆகியும் கூட மோஸ்ட் பேக்வேர்ட் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் மக்கள் மற்ற சமுதாய மக்களோடு கல்வி நிலையிலும் சமூக நிலையிலும் பொருளாதார நிலையிலும் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்பதற்காக தான் மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் இன்னொரு 10 ஆண்டு காலம் நீடித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய தகவல் சொல்கிறேன். இந்த பிஜேபி ஆட்சி மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய தலைமையில்தான் ஷெட்யூல்ட் காஸ்ட் மோஸ்ட் பேக்வேர்டு ஓபிசி சமுதாய மக்களுக்கு அதிகமாக அமைச்சர் பதவி வழங்கியது பிஜேபி ஆட்சி மட்டும்தான். ஆனால் இதற்கு மாறாக செயல்பட்டது மட்டுமல்ல, அரசியல் அமைப்பினுடைய நெறிமுறைகளுக்கு எதிராகவே காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தயவு செய்து எழுதுங்கள். திகாவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் வீரமணி கூட ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது மிகவும் வருத்தத்தை நமக்கு வழங்குகிறது. காரணம், அவர்கள் அரசியல் கட்சியை நடத்தவில்லை, சமுதாய விழிப்புணர்வுக்காக நடத்துகின்ற ஒரு கட்சி திராவிடர் கழகம். அவர்கள் கூட இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த கருத்துக்கு உடன்பட்டு செயல்படுவது போல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து விலக்க வேண்டும். காரணம், இது போன்ற வார்த்தைகளெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி சொன்னது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையாக நாங்கள் கருதுகிறோம். லட்சியமாக கருதுவதனால் எங்கள் சமுதாய மக்கள் மேலும் மேலும் கல்வி பெறவும் வேலைவாய்ப்பு பெறவும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரவும் இந்த ரிசர்வேஷன் தேவைப்படுகிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே இன்றைய மத்திய ஆட்சி, மாண்புமிகு பிரதமர் மோடிஜியின் ஆட்சி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இத்தகைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சியை விலக்கி வைக்க வேண்டும். அதே போல் மாநகர காவல்துறை அதிகாரி ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹீ பிகம் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுவார்? அரசாங்கம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் போனது, எங்கள் கண்டனத்தை தெரிவிக்க வாய்ப்பு கொடுக்காமல் மறுப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயல். அவர்களுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது முன்னாள் எம்பி கார்வேந்தன் அவர்கள் ஓபிசி கம்யூனிட்டிக்கு எப்படி எதிரான ஒரு செயல்பாடு காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது, பேசி வருகிறார்கள் என்பதை அவர்கள் விளக்குவார். சென்ற 10-11 தேதிகளில் அமெரிக்காவில் ஜார்ஜியா பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசிய ராகுல் காந்தி, இந்தியாவில் இடஒதுக்கீட்டின் மூலம் இதர பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மலை ஜாதியினர் தவறாக லாபம் அடைகிறார்கள் என்று பேசியிருக்கிறார். இந்தியாவில் பாராளுமன்றத்தில் பேசல 50% இடஒதுக்கீடு போதாது, இடஒதுக்கீட்டை அதிகரிக்கப்பட வேண்டும், 27% இடஒதுக்கீட்டை இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு குறைவானது உயர்த்த வேண்டும் என்று பேசுகிற ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு சென்றவுடன் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்று பேசியிருக்கிறார். சமூக நீதிக்கு எதிரான அவருடைய கருத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியும் தாழ்த்தப்பட்டோர் அணியும் வன்மையாக கண்டிக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு துரோகம் இழைப்பது என்பது ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து உருவானது.
1951ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா செய்தபோது 10 நிபந்தனைகள் சொன்னார். அதில் ஒன்று, இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் அமைக்கவில்லை, அவருடைய முன்னேற்றத்துக்கு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னார். 53ஆம் ஆண்டு கல்லேர்கர் கமிஷனை ஜவஹர்லால் நேரு அமைத்தார். 55இல் அந்த கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்தது. 61ஆம் ஆண்டு கல்லேர்கர் ஆணை அறிக்கையை பாராளுமன்றத்தில் விவாதிக்காமலேயே தள்ளுபடி செய்தவர் அம்பேத்கர். அன்றிலிருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றிலிருந்து 1977ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் பிரதமராக பொறுப்பேற்கும் வரை ஓபிசி பற்றி நினைக்க ஆள் இல்லை. 1/1/79 மொரார்ஜி தேசாய் அரசு, அதில் அத்வானி இருந்தார், வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. மண்டல் கமிஷன் நியமிக்கப்பட்டு மண்டல் கமிஷன் அறிக்கை 1980ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது மொரார்ஜி அரசு போய் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்து விட்டார். இந்திரா காந்தி ஆட்சியிலிருந்து 84 வரை, அதற்கு பின்பு 89 வரை ராஜீவ்காந்தி அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை தொடவே இல்லை. 1990ஆம் ஆண்டு 7/8/90 என்று விபி சிங் அவர்கள் நாடாளுமன்ற அவையில் வைத்து 27% இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கல்வி வேலைவாய்ப்பில் கொடுத்தார்கள். அதை 13/8/90 என்று சட்டமானவுடன் இந்தியா முழுவதும் வட மாநிலங்களில் காங்கிரஸ் தூண்டுதலால் போராட்டம் வெடித்து 57 பேர் தற்கொலை முயற்சி செய்து 300 பேருந்துகள் எரிக்கப்பட்டு பெரிய போராட்டம். நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி பேசிய போது 6/9/90 சோம்நாத் சட்டர்ஜி, இந்திரஜித் குப்தா போன்றவர்கள் வரவேற்றார்கள் 27% இடஒதுக்கீட்டை. எதிர்த்த ஒரே ஒரு தலைவர் இன்றைக்கி ராகுல் காந்தி போய் அமெரிக்காவில் இருக்கிறார். அன்றைக்கே ராஜீவ்காந்தி 2.5 மணி நேரம் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கை தவறு, இதை தூக்கி எறிய வேண்டும், 27% இடஒதுக்கீடு தவறு என்று சொல்லி பேசியவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அது 93ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிந்து அமல்படுத்தப்பட்ட போது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற நிபந்தனையின்படி 93இல் அமைக்கப்பட்டது. ஆனால் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. வித்தவுட் பவர்ஸ் 2017ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நரேந்திர மோடி அவர்கள் 123/2017 கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே 362 உறுப்பினர்கள் 360 உறுப்பினர்கள் வாக்களித்து வெற்றி பெற்றது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி வாக்களித்தார்கள். ஆனால் அடுத்த நாள் பாராளுமன்றத்திற்கு ராஜ்யசபைக்கு சென்றபோது செலக்ட் கமிட்டிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க. பின்பு விவாதத்துக்கு வந்தபோது தோற்கடித்தது யாருன்னா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திக்விஜய் சிங், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஹரிபிரசாத், தமிழகத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா 3 பேர் தான் அந்த மசோதாவையே தோற்கடித்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து இல்லாமல் செய்தார்கள். எல்லா தேர்தலையும் திமுக சொல்கிற அறிக்கை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் கொடுன்னு, அதை திருச்சி சிவா தோற்கடித்துக்காக மீண்டும் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்க இந்த திமுக அரசு. ஆனால் விடவில்லை. நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 2018 மீண்டும் திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றி இந்திய வரலாற்றில் 25 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்தை தந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதோடு உட்பிரிவு செய்ய வேண்டும், பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளை உட்பிரிவு செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி 25 ஆண்டு காலம் யாரும் செய்யாத போது 2017ஆம் ஆண்டு நீதிபதி ரோகிணி தலைமையிலே கமிட்டி அமைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு இதர பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு இல்லை, அதை கொடுத்தவர் நரேந்திர மோடி. சைனிக் ஸ்கூல் இடஒதுக்கீடு இல்லை, கொடுத்தவர் நரேந்திர மோடி. நவோதய வித்யாலயா இடஒதுக்கீடு இல்லை, கொடுத்தவர் நரேந்திர மோடி. ராகுல் காந்தி அமெரிக்காவிலே சென்று இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று பேசுவது அவர் பழகியிருக்கிற சோசம். திமுகனோட கூட்டு சேர்ந்திருக்கிறதனுடைய விளைவு திமுகங்க வெளியில் வந்தால் சனாதனத்தை ஒழிப்புங்கிறாங்க, வீட்டில் 100 சாமியில் வச்சு கும்பிடுறாங்க. அதே வழக்கம் அவருக்கு. பாராளுமன்றத்தில் பேசையில் 50% இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்கிறார், அமெரிக்காவில் பேசையில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்கிறார். அவருடைய சமூக நீதிக்கு எதிரான கருத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.